சரணம் சொல்லி வழிபட்டால் மகிழும் ஐயப்பன். சாமியே சரணம் ஐயப்பா என்று ஐயப்ப பக்தர்கள் சரணம் சொல்லி ஐயப்பனை வழிபடுகின்றனர். இந்த சரணங்களை பொருளறிந்து பக்தியுடன் சொன்னால் ஐயப்பன் மகிழ்ந்து நாம் வேண்டும் வரங்கள் கூறுவது பற்றி இந்த பதிவில் காண்போம். ஐயப்பன் பம்பை நதிக்கரையில் பிறந்ததால் பம்பா நதியே என்றும், பம்பையில் பிறந்தவனே என்றும் ஐயப்ப பக்தர்கள் சரணமிடுகின்றனர். பம்பா நதியில் நீராடிய பக்தர்களின் பாவங்களை ஐயப்பன் போக்குவதால் பழிவினை போக்குபவனே என்றும், தீராத வினைகளை தீர்ப்பவனே என்றும் ஐயன்மார்கள் சரணமிடுகின்றனர். இங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் ஐயப்பன் அருளால் அவர்கள் சொர்க்கம் செல்வதால் திருவேணி சங்கமமே என்றும், முன்னோர்கள் வழிபாடே என்றும் ஐயப்ப பக்தர்கள் சரணம் சொல்கின்றனர். வனவாசத்தின் போது ராமன் சபரிமலையில் தங்கி அவனுக்கு உணவு அளித்த சபரி என்ற வேடுவ பெண்ணுக்கு மோட்சம் கொடுத்தான். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் ராமர் பாதம் இங்கு காணப்படுவதால் ராமர் பாதமே என்றும், சபரி பீடமே என்றும் ஐயப்பமார்கள் சரணமிடுகின்றனர். ஐயப்பனை 5 மலைக்கு அதிபதியே என்றும், ஐயப்ப சுவாமியே என்றும் சரணமிடுவதற்கு காரணம், இங்குள்ள 5 மலைகளில் உள்ள ஜீவராசிகளை ஐயப்பன் காப்பதால் தான். சபரிமலையில் நீலிமலை, அப்பாச்சிமேடு, கரியலத்தோடு, பெரியானவற்றம் போன்ற 18 குண்டுகளின் தேவதைகள் சபரிமலை சன்னிதானத்தில் படியாக இருப்பதால் ஐயப்பனை கரியலத்தோடு என்றும், நீலிமலை ஏற்றம் என்றும், அப்பாச்சிமேடு என்றும் ஐயப்ப பக்தர்கள் சரணமிடுகின்றனர். நாம் ஐயப்ப வழிபாடு செய்யும் பொழுது இந்த 18 படிகளில் விளக்கு ஏற்றி ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டால் ஐயப்பன் அருளால் இந்த 18 தேவதைகளுக்கு நம் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றனர். இக்காரணத்தை கொண்டே ஐயப்பனை 18ஆம் படியே என்றும், அன்னதான பிரபுவே என்றும் ஐயப்ப பக்தர்கள் சரணமிடுகின்றனர். ஐயப்ப சுவாமியின் காவல் தெய்வத்தின் பெயரான கருப்பண்ண சுவாமியே என்றும், கடுத்த சுவாமியே என்றும் ஐயப்ப பக்தர்கள் சரணமிடுகின்றனர். நாம் ஐயப்பனை தரிசிக்கும் பொழுது அவன் நமக்கு சாந்தம் தருவதால் சாந்த நிறைமை பொருளே என்றும் சரணமிடுகின்றனர். ஐயப்பனை நாம் நெய் கொண்டு அபிஷேகம் செய்வதால் அபிஷேக பிரியனே என்றும், இருமுடி பிரியனே என்றும் ஐயன்மார்கள் சரணமிடுகின்றனர். பந்தல நாட்டு அரசன் அளித்த ஆபரணங்களுடன் ஐயப்பன் காட்சி தருவதால் அலங்கார பிரியனே என்றும், அந்த ஐயப்பன் மகர சாந்தி என்றும், காந்தமலையில் ஜோதி ரூபத்தில் காட்சி தருவதால் காந்திமலை ஜோதி என்றும், மகர ஜோதி என்றும் ஐயப்ப பக்தர்கள் சரணமிடுகின்றனர். ஐயப்பனை தரிசித்து வந்தால் நம் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதால் மங்கள ரூபனே என்றும் சரணமிடுகின்றனர். நாமும் சபரிமலைக்கு சென்று ஐயப்ப சரணத்தை பக்தியுடன் சொல்லி